வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். சுட்ட கத்திரிக்காய் குழம்புக்கு எப்பயுமே கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம புளியை பச்சையாக கரைச்சி ஊற்றுவோம், கொதிக்க வைக்க மாட்டோம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 5, சின்ன வெங்காயம் 2 கப், புளி எலுமிச்சை அளவு, வரமிளகாய் 5, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. கத்திரிக்காயை நம்ம நெருப்பில் வாட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட காம்பெல்லாம் நம்ம பறித்து சுத்தம் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை எடுத்து கத்திரிக்காய் ஃபுல்லாக தடவிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காயும் காம்பை எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கு மேலே எண்ணெய் தடவி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயாக எடுத்து ஒரு குச்சியில் குத்தி நம்ம நெருப்பில் வாட்ட போகிறோம். நம்ம தணலில் கத்திரிக்காயை சுற்றி காமிச்சு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கத்திரிக்காயோட தோல் சுருங்கி ஒரு மாதிரி கருப்பு கலரில் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு நெருப்பில் வாட்டி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் இப்படி தான் இருக்கும். கத்திரிக்காயோட தோல் அகற்றி இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். புளியை தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம சுட்டு எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயில் உள்ள ஏதாவது சொத்தை இருக்குதான்னு நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை நம்ம புளி தண்ணியில் போட்டுக்க போகிறோம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை புளி தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதை சேர்த்து தாளிச்சுக்கிறோம். அது கூடவே வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியோட சேர்த்திக்க போகிறோம்.
வதக்கின பொருட்கள் எல்லாமே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கத்திரிக்காய் புளி தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இது கூட உப்பு சேர்த்து மீண்டும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். மிக மிக சுவையான சுலபமான நம்ம பாரம்பரிய சுட்ட கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.